வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமையில் 18/10/2025 விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே மங்களகரமான இந்த ஐப்பசி மாதம் என்பது சனிக்கிழமையில் தனுசு ராசிக்கு 2-3 கூடியவர் என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்தை மட்டுமல்ல ராசியையும் பார்க்கின்ற அற்புதமான அமைப்புகளிலே ராசிநாதன் உங்களுடைய ராசியை 2-12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கின்ற அற்புதம் என்பது உச்சமாகி பார்க்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. இந்த மாதத்தில் 25ஆம் தேதி என்பது வக்ரமாக செல்கின்ற குரு பகவானுடைய அமைப்பு என்பது இருக்கின்றது. ஆனாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பவனி வருகின்ற குரு பகவான் பலமாக இருக்க பெறுகின்ற அற்புதமான மறைமுகமாக கொடுத்திருந்த கொடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்க பெறுகின்ற அற்புதமான ஐப்பசி மாதம் என்பது இருக்கின்றது. 11வது இடத்திலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 5-12 கூடையவர் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி அவர் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றது. ஐப்பசி 7ஆம் தேதி புதன் பகவான் செவ்வாய் பகவானுக்கு முன்பே துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு 6-11 என்று சொல்லக்கூடிய ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் ஆசை அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய பெண்களை பற்றி சொல்லக்கூடிய மனைவிகளையும் குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் ஆசை அபிலாஷை பூர்த்தி செய்யக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு இதுநாள் வரையில் நீச்சமாக 10ஆம் இடத்திலே இருந்து கொண்டிருந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் ஐப்பசி 16ஆம் தேதியிலேயே ஆட்சி மூலத்திரியோணம் அடைய அற்புதமான சுக்கிர பகவான் பலம் பெறுகின்றதும் செவ்வாய் பகவான் 5-12 கூடையர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பலம் பெறுகின்ற ராசிநாதன் உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதம் என்பது வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் முதல் நாளே சனி பிரதோஷம் நடைபெறுகின்றது. இந்த மாதத்தில் 3ஆம் தேதி ஐப்பசி 3ஆம் தேதி ஆங்கில மாதத்திற்கு அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை பரிபூர்ணமாக நடைபெற இருக்கின்ற அற்புதம் என்பது கிடைக்கின்றது மட்டுமல்ல, 4ஆம் தேதி என்பது ஐப்பசி 4ஆம் தேதி இங்கே நல்லதொரு அம்மாசி திதி என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த மாதத்தில் முதல் நாளே சனி பிரதோஷம் நடைபெறுகின்றது. மாதத்தில் 3ஆம் தேதி ஐப்பசி 3ஆம் தேதி என்பது தீபாவளி பண்டிகை நடைபெற இருக்கின்றது. ஐப்பசி 4ஆம் தேதி என்பது அமாவாசை திதி என்பது அனுசரிக்கப்படுகின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. நவகிரக நாயகர்கள் தனுசு ராசியை ராசிநாதன் 2ஆம் இடத்திலே 12ஆம் இடம் மட்டுமல்ல 4ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் மட்டுமல்லாதது 12ஆம் இடத்திலே 12 கூடையவர் ஆட்சி அடைகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. புதன் பகவான் செவ்வாய் பகவான் இங்கே சேர்க்கை என்பது அவர்களுடைய பார்வையும் உங்களுடைய 6ஆம் இடத்திலே கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த ஐப்பசி மாதம் என்பது தனுசு ராசிக்கு வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது 10ஆம் இடத்திலே பெண்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை சுக்கிர பகவானும் சனி பகவானுடைய பார்வையும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புதமான யோகத்தை தனுசு ராசியை பொறுத்தவரையில் நவகிரக நாயகர்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே என்பது மட்டுமல்லாமல் 8ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் இடைப்பட்ட தூரத்திலே அவருடைய உயர்வுகளை உங்களுக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் வெளியூர் செல்லக்கூடிய அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்ற அற்புதம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பலம் கேந்திர ஸ்தானங்களிலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் அந்நிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது 9 கூடையர பாக்கியாதிபதி என்பது மாதத்தின் முற்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம். ஆனாலும் லாபஸ்தானத்திலே நீச்சமாக இருக்க பெறுகின்ற அவர் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுக்கிர பகவானும் மாதத்தில் முற்பகுதியை விட பிற்பகுதியில் அவர் பலம் பெறுகின்றது. ஆட்சி மூலத்திரிகோணம் அடைய பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 11ஆம் இடத்ததிபதி 11லே 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துக்கு 8லே மறைந்தாலும் அவர் 12ஆம் இடத்திலே விரைவு செலவுகள் செய்யக்கூடிய அற்புதத்திலே புதனும் செவ்வாயும் இங்கே உங்களுடைய பார்வை 6ஆம் இடத்திலே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. நோய் வம்பு வழக்குகளிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது என்றாலும் கூட 7-10 கூடையவர் செவ்வாய் பகவானுடன் இணைவு பெற்று அவருடைய 6ஆம் இடத்திலே வருகின்ற பொழுது கண்டிப்பாக மாதத்தில் பிற்பகுதியில் கணவன் மனைவியாக இருந்தாலும் இரத்த சம்பந்தப்பட்ட பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் உறவினர்கள் ஒரு சில விஷயங்களிலே கொஞ்சம் உயிர் காரத்துவம் என்று சொல்லக்கூடிய மண்மனை சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட
உறவுகளிடம் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு, தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகளிலே ஒரு சிலருக்கு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. வேலைகளிலே ஒரு சில மாற்றத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் 6 குடையவர் உங்களுக்கு பலம் பெறுகின்றார். 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் அழகுகளை பற்றி சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தின் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக பொங்கி ஓங்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. குருவின் பார்வை 12ஆம் இடம் மட்டுமல்ல, உங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகங்களிலே வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புதம், தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம். ஐப்பசி மாதம் என்று சொல்கின்ற பொழுது மாதத்தில் முற்பகுதியிலே இந்த மாதம் ஆரம்பம் என்பது சனி பகவானுடைய நாளிலே 2, 3 குடையவரும் கேந்திர ஸ்தானங்களிலே தொழிலை பற்றி தொழில்காரகன் பார்க்கின்றதும், சனி சுக்கிரனுடைய பார்வையும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட அழகுகள் நிறைந்த ஸ்தாபனமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதம். தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான உயர்வுகளை கிடைக்கப் போகின்றது. இந்த இடங்களிலே லாபஸ்தானத்திலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மாதத்தில் பிற்பகுதியில் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. விரய செலவுகள் செய்யாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு மாற்றங்கள், கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்றது. சகோதரம் சம்பந்தப்பட்ட மாமன்கள் சம்பந்தப்பட்ட உயிர்காலத்துவம் என்று சொல்லக்கூடிய மாமன் நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு மாதம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதங்களிலே இருக்கின்றது. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்தில் ஆரம்பத்தில் ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. குலதெய்வங்களில் அருள் என்பது அற்புதமான உயர்வுகளை கிடைக்கின்றது. 11ஆம் இடத்திலிருந்து பாக்கியாதிபதி நீச்சமாக இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. புதன் பகவான் 7, 10 குடையவர் கேந்திராதிபதியும் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய அற்புதமான இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதங்களிலே உங்களுடைய 5ஆம் இடத்தை உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. அந்த 5 குடையருடன் இணைவு பெற்று இந்த செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடன் பாக்கியாதிபதியுடன் சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது உங்களுடைய குழந்தைகளிலே ஆசை அபிலாசைகள் நிவர்த்திகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே வாரி வழங்கப் போகின்ற ஒரு ஐப்பசி மாதம் என்பது. பாக்கியாதிபதி நீச்சமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு வார அளவிற்கு அவர் தன்னுடைய பாதிப்புகளிலே ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, தகப்பனார் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள், மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற திருப்தியையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. 3ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற 9ஆம் இடத்திலே கேது பகவானும் சந்திர பகவானும் அங்கே 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே சந்திர பகவான் உங்களுடைய ராகு சந்திரனையும் பார்க்க இருக்கின்ற அமைப்பு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட கிடைக்காத நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் தாய்மார்களுக்கு மாதத்தில் முற்பகுதியிலே ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்திலே தாய்கரகன் அமைய பெறுகின்றது. பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து ராகுவின் பார்வை இருக்கின்ற பொழுது மாத ஆரம்பம் சற்று கவனத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்றாலும் கூட மாதத்தில் 4-5 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள். 8ஆம் இடத்ததிபதி பாக்கியஸ்தானத்திலே இருந்து ராகுவின் தொடர்புகளிலே இருக்கின்ற பொழுது கொஞ்சம் மாதத்தில் முற்பகுதியில் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் இருந்து ஒரு 3 தேதி வரையில் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டியது. பயணங்களிலே செல்லக்கூடியவர்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் கிடைக்கின்றது என்றாலும் கூட அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் தேவையில்லாத உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மாதத்தின் முற்பகுதியில் இருக்கு. ஆனாலும் குருவின் பார்வை என்பது உங்களுடைய சுகஸ்தானத்திலே விழப்போகின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலேயும் 2ஆம் இடத்திலேயும் மறைமுகமாக இதனால் வரையில் கொடுத்து வாங்கக்கூடிய கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். ராசிநாதன் பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சனி பிரதோஷம் நடைபெறுகின்றது. 3ஆம் தேதி தீபாவளி பண்டிகை, 4ஆம் தேதி அமாவாசை திதி என்பது அனுசரிக்கப்படுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே நல்லதொரு மங்களகரமான காரியங்களிலே விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் என்பது. வேலைகளிலே மாற்றங்களையும் 10ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்துக்கு 7 குடையவர் செல்கின்ற பொழுது வேலை தொழில்களிலே மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம். குரு பகவான் பலம் பெற்று உச்சம் பெற்று இங்கே அதிசார நிலையிலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு 8ஆம் இடத்திலே இருந்தாலும் இங்கே ராசிநாதன் 1ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்திலே இருந்து அவர் இருக்கின்றது என்பது சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற அற்புதம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கிடைக்காத சொத்து சுகங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. இந்த ஐப்பசி மாதம் என்பது லாபஸ்தானத்திலே
பாக்கியாதிபதி அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்லாதது 7/10 ஒரு புதன் பகவான் செவ்வாய் பகவானும் இங்கே இருக்க பெறுகின்றது. மாதத்தில் அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட தகப்பனார் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்கள் ஒரு சிறு கவனமாக மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. எதையும் சாதிக்கக்கூடிய ராசிநாதன் வளம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. சுக்கிர பகவான் 6-11 கூடையவர் 6ஆம் இடம் ருணரோண சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்திலே 6 கூடையவர் வளம் பெறுகின்றார். 6ஆம் இடத்துக்கு 6லே மறைந்து நிறைந்த பலனை பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்றது. வெளியூரில் இருந்து உங்களுடைய ஊர்களுக்கு வரப்போகின்றதும் ஊரில் இருந்து வெளிநாடு வேலைகளுக்காகவும் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் குழந்தைகளால் நல்லதொரு மேன்மைகளையும் பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் கிடைக்கக்கூடிய அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே தீபாவளி பண்டிகை என்பதும் மிக சிறப்பாகவும் மாதத்திலே 2ஆம் இடம் தன வாக்கு குடும்ப சாணாதிபதி முயற்சி சாணாதிபதி கேந்திர சாணத்திலே இருந்து இந்த சனி பகவானுடைய நாளிலே சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 4ஆம் இடத்துக்கு 11-12 என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள் செலவுகளையும் விரைய செலவுகளையும் செய்யக்கூடியது. கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றம் கல்யாண வைபவங்கள் புத்திர பாக்கியங்கள் அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்பது சனிக்கிழமையிலே சனி பிரதோஷத்தை அனுசரித்தும் 3ஆம் தேதி தீபாவளி பண்டிகை 4ஆம் தேதி அமாவாசை திதி என்பது வருகின்ற அற்புதமான இந்த அமாவாசை திதி கடைபிடிக்கின்றவர்களுக்கும் 3ஆம் தேதி தீபாவளிகளிலே உங்களுக்கு அற்புதமான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சனி பிரதோஷம் 2 முயற்சி சாணம் தன வாக்கு குடும்ப சாணாதிபதி வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு மேன்மை சகோதரர்களின் அற்புதமான உயர்வுகளை உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மங்களகரமான மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.